SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கன்னியாகுமரியில் தொடர் மழை காரணமாக படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல்ல வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எடுத்துள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம்னா நேற்று இரவு முறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் பார்த்தோம்னால் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில கடலில் உள்ள விவேகானந்தர் நினைவு மன்றம் மற்றும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படுகின்ற இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படுகின்ற சுற்றுலா படகானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து இந்த படகு சேவையானது ரத்து செய்யப்படும் என்று அங்குள்ள அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் படகுகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காலை 9 மணி நிலவரப்படி கன்னியாகுமரி பகுதியில் கடல் பகுதியில் கடலே தெரியாத அளவிற்கு அந்த மேகம் இருண்டு சூழல் காணப்படுவதால் படகினை இயக்க முடியாது எனவும், மேலும் கனமழை தொடரும் பட்சத்தில் படகுகளை தொடர்ந்து இயக்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த தொடர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.